நடப்பாண்டு ஐபிஎல் தொடர் மெல்ல மெல்ல தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தொடரின் 64வது போட்டி நேற்றைய தினம் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்றது. அதில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதியது. இந்த போட்டியில் லக்னோ அணி சிறப்பாக விளையாடி வெற்றியும் பெற்றது. இந்த போட்டியின் போது லக்னோ அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் சிங் என்பவர் சக அணி வீரர் டிக்வேஸ் ரதியின் பிரபலமான நோட்புக் செலிப்ரேஷனை செய்து கவனத்தை ஈர்த்திருந்தார். இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்து லக்னோ அணி 235 ரன்கள் என்ற பெரிய இலக்கை நிர்ணயித்த நிலையில் அடுத்ததாக களமிறங்கிய குஜராத் அணி அந்த இலக்கை துரத்தி கொண்டிருந்த போது ஆகாஷ் சிங் 10வது ஓவரின் 3வது பந்தில் ஒரு சிறந்த மெதுவான இன்ஸ்விங்கர் பந்தை வீசியிருந்தார். அந்த பந்தில் குஜராத் அணியின் முக்கிய வீரரான ஜோஸ் பட்லர் 33 ரன்களில் அவுட் ஆனார். பட்லருடைய இந்த விக்கெட்டை எடுத்த பிறகு ஆகாஷ் சிங் என்பவர் டிக்வேஸ் ரதியின் பிரபலமான நோட்புக் செலிப்ரேஷனை செய்து டக் அவுட்டை நோக்கி புன்னகையுடன் டிக்வேஸ் ரதிக்கு அர்ப்பணித்தார். ஏற்கனவே டிக்வேஸ் ரதி நோட்புக் செலிப்ரேஷனுக்கு பிரபலமானவர். விக்கெட் எடுத்தாலே இந்த மாதிரி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு அபராதத்தையும் வாங்கி கட்டிக்கொள்வார். மேலும் இந்த கொண்டாட்டம் இவருக்கு பல சர்ச்சைகளையும் தந்துள்ளது. முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் டிக்வேஸ் ரதி அபிஷேக் சர்மாவின் விக்கெட்டை வீழ்த்திய பிறகு இந்த கொண்டாட்டம் செய்திருந்தார். இது அபிஷேக் சர்மாவுடன் வாக்குவாதத்திற்கு வழிவகுத்தது. இதனால் ஐபிஎல் நிர்வாகம் தலையிட்டு டிக்வேஸ் ரதிக்கு ஒரு போட்டியில் விளையாட தடையும் விதித்தது மற்றும் 50% போட்டி கட்டணத்தை அபராதமாகவும் விதித்தது. டிக்வேஸ் ரதி இந்த சீசனில் 3 முறை ஐபிஎல் நடத்தை விதிகளை மீறியதால் மொத்தம் 5 டீமெரிட் புள்ளிகளை பெற்றிருக்கிறார். இதில் ஏப்ரல் 1ஆம் தேதி பஞ்சாப் அணிக்கு எதிரான ஒரு புள்ளியும், ஏப்ரல் 4ஆம் தேதி மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக 2 புள்ளிகளும், சமீபத்திய போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 2 புள்ளிகளும் அடங்கும். இதன் விளைவாக இவர் இந்த குஜராத் டைட்டன்ஸ் எதிரான போட்டியில் விளையாட முடியவில்லை. எனவே இவர் இல்லாத நிலையில் இவருக்கு பதிலாக குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் ஆகாஷ் சிங் விளையாடியிருந்தார். டிக்வேஸ் ரதி இந்த போட்டியில் இல்லாத நிலையில் அவருடைய கொண்டாட்டத்தை ஆகாஷ் சிங் செய்து காட்டினார். இது தொடர்பான வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. அதாவது இந்த போட்டியில் டிக்வேஸ் ரதி விளையாடவில்லை என்றாலும் இந்த போட்டியை மைதானத்தின் டக் அவுட் என்று சொல்லப்படும் இடத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்தான் பட்லரின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு ஆகாஷ் சிங் டிக்வேஸ் ரதியை பார்த்து, உனக்கு பதிலாக உன்னுடைய நோட்பிக் செலிப்ரேஷனை நான் உனக்காக செய்கிறேன் என்பதைப் போல டக் அவுட்டில் அமர்ந்திருந்த டிக்வேஸ் ரதியை பார்த்து ஆகாஷ் சிங் இப்படி செய்திருந்தார். மேலும் இப்படியாக இந்த சம்பவம் சந்தோஷமாக முடிந்துவிட்டது என்று நினைக்கும்போது ரசிகர்களின் தலையில் இடியை இறக்குவது போல ஒரு முக்கியமான செய்தி வெளியாகியிருக்கிறது. ஆமாங்க, நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் மைதானத்தில் ஒரு பக்கமாக ரசிகர்களோடு ரசிகர்களாக அமர்ந்து இந்த போட்டியை பார்த்து கொண்டிருந்தார் இந்த டிக்வேஸ் ரதி. அந்த சமயத்தில் ரசிகர்கள் நிறைய பேர் வந்துட்டு இவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்குவது மற்றும் செல்ஃபி போன்றவைகளை எடுத்து வந்தனர். அந்த சமயத்தில் திடீரென ஒரு ரசிகர் கனமான பொருள் ஒன்றால் டிக்வேஸ் ரதியின் தலையில் தாக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அநேகமாக அந்த ரசிகர் ஹைதராபாத் அணியை சேர்ந்த ரசிகராக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஹைதராபாத் அணிக்கு எதிரான கடந்த போட்டியில்தான் டிக்வேஸ் ரதி அளவுக்கு அதிகமாக அதிக பிரசங்கித்தனத்தில் ஈடுபட்டார். ஆகவே அதை பொறுத்து கொள்ள முடியாத ரசிகர் ஒருவர்தான் இவரை தலையில் அடித்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இப்படியாக தலையில் அடிபட்ட இவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருப்பதாகவும் அதிர்ச்சி செய்தி வெளியாகி வருகிறது. இதனால் ஐபிஎல் வட்டாரங்களில் இந்த செய்தி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது.